உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முதலமைச்சருடைய ஃபாரின் ட்ரிப் எப்படி இருக்க போது, அதுக்கான அனுமதி மத்திய அரசு வழங்கிவிட்டதா? இதோடைய பின்னணி என்ன? கண்டிப்பாக மத்திய அமைச்சரவை, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அயல் நாட்டு பயணம் 9 நாள் பயணத்திற்கு அனுமதி தந்து விட்டார்கள். இந்த ஜனவரி மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாத முதல் வாரத்திலோ சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எப்பவுமே ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அயல்நாடு செல்கிறார்கள் என்றால் 72 ஹவர்ஸ்க்கு மேல போச்சுன்னா அந்த இலாக்கா பரிமாற்றம் தேவை. இப்ப அயல்நாடு பயணம்னா தமிழ்நாட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு உள்துறை கொடுத்துட்டு போனாலே ஒரு இண்டிகேஷன் தானே அது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு பின்னாடி நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக 100% அரசியல் காரணம் இருக்கிறது. 100%. அயோத்தி ராமர் கோவில் அந்த விழாக்கு நாங்க போறது இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் என்பது வினோத் ஒரு அகில இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் போய்விட்டது என்ற ஒரு வர்ணனையை பாஜக உருவாக்குகிறது இந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணதுனால. இதுல இப்ப இந்த அயோத்தி ராமர் கோவில் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சினிமா நடிகர் அக்ஷய்குமார், காஜோலுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இன்விடேஷன், உத்தவ் தாக்கரே கொடுக்கல. மம்தா பானர்ஜிக்கு 40% முஸ்லீம் ஓட்டு போயிடுங்கிற பயத்தினால அந்த அம்மா சொல்லிட்டு நான் வரமாட்டேன். அகிலேஷ் யாதவ் எனக்கு இன்விடேஷன் வரலேங்கிறாரு. சோ இந்திய கூட்டணியில் இந்த குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. காங்கிரஸ் ஒரு 16 சீட்டு கேக்குறாங்க. கட் பண்ணி விட்டுறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. காங்கிரஸை கட் பண்ணிடுவார் மு.க. ஸ்டாலின். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருங்க. அவருக்கு இஷ்டமே கிடையாது. காங்கிரஸ் கூட்டணி உடைகிறதுன்னு சொல்ல முடியாது, சங்கடத்தில் செல்லும். 3 சீட்டு திமுக தருகிறது காங்கிரஸிற்கு, மினிமம் மேக்சிமம் 5 சீட்டு. இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா போடா. சீட்டு வாங்கிட்டா போடா. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம். தமிழக முதலமைச்சருடைய இந்த ஃபாரின் ட்ரிப், அதாவது ஏற்கனவே இப்ப முதலீட்டாளர்கள் மாநாடு மூலியமாக நிறைய முதலீடுகள் வந்தது அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எல்லாம் வந்திருந்தாரு. அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்து வரும். அடுத்து நான் கேட்கிறேன். அதுக்கு முன்பாக முதலமைச்சருடைய ஃபாரின் ட்ரிப் எப்படி இருக்க போது, அதுக்கான அனுமதி மத்திய அரசு வழங்கிவிட்டதா? இதோடைய பின்னணி என்ன? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். தாங்கள் கேள்வி பெற்றது மாதிரி கண்டிப்பாக மத்திய அமைச்சரவை, குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அயல் நாட்டு பயணம் 9 நாள் பயணத்திற்கு அனுமதி தந்து விட்டார்கள். ஏன் அந்த அனுமதி வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? எந்தெந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை. அது அரசாங்கம் தேவை. அதற்கு முதலாக பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ராஜதந்திரத்தினுடைய உறவினர்கள் மூலமாக, தூதுவர்கள் மூலமாக இதெல்லாம் அமைப்பக்கட்டு சீஃப் செக்ரட்டரி ஏற்கனவே பேசியாச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமரிடம் கேட்டுக்கொண்ட பிறகு, உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகும் கூட இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியா, ஸ்வீடன், அந்த மாதிரி ஜெர்மனி அதெல்லாம் போறாங்க. அதையும் தவிர லண்டனில் 2 நாள் முகாமிட இருக்கிறார்கள். அதில் கண்டிப்பாக முதலீட்டார் மகாநாட்டை தவிர உடல்நிலை பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கும் இருக்கக்கூடும் என்று தான் யூகிக்கிறார்கள். காரணம், எந்த ஃபாரின் போனாலும் சரி, அடல் பிஹாரி வாஜ்பாய் ஃபாரின் போனா கூட சரி, மன்மோகன் சிங் போனாலும் சரி, ஒருத்தர் செக் பண்ணிப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு. இப்ப அம்மையார் சோனியா காந்தி கூட அயல்நாடு சென்றால் அடிக்கடி அயல்நாடு சென்றால் கூட செக் பண்ணி வருவாங்க. ஸோ அது மாதிரி செக் பண்ணி தப்பு கிடையாது. அது சொந்த பணத்தில் போவது தானே தவிர இதற்கும் அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஆக மொத்தம் தாங்க கேட்ட கேள்விக்கு விடை என்பது மு.க. ஸ்டாலினுக்கு அனுமதி தரப்பட்டு விட்டது. இந்த ஜனவரி மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாத முதல் வாரத்திலோ சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அதையெல்லாம் டி.ஆர். பாலுடைய மகன் டி.ஆர்.பி. ராஜாவும் கூட செல்ல இருக்கிறார். டி.ஆர். பாலும் இதில் பின்னணியில் இருந்து விஜயம் செய்கிறார், ஒருங்கிணைப்பு செய்கிறார், கோஆர்டினேஷன் செய்கிறார். காரணம், வினோத், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல என்ன ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபாரின் கிளியரன்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அரசியல் ரீதி காரணமாக பிரைம் மினிஸ்டர் அதற்கு அனுமதிக்கலாம், போகலாம், காலதாமதம் செய்யலாம். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். நல் உறவு இருப்பது அரசாங்கத்திற்கும் நல்ல உறவு இருக்கிறது.
அதையும் தவிர டிஆர் பாலு நம்ம நிர்மலா சீதாராமன் போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து கிளியரன்ஸ் வாங்கிக்கணும். அந்தந்த எம்பசியில் போய் விசா வாங்கணும். அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரோட்டோகால் டிவிஷன் செஞ்சா கூட டிஆர் பாலும் தன்னுடைய மகனுடைய டிஆர்பி ராஜாவினுடைய இன்ட்ரெஸ்டிற்காக அவரும் முன்மணிந்து செய்கிறார் என்று தான் எனக்கு தகவல் கிடைத்தது. அதை நான் ஆதன் தமிழ்நாடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சோ அப்போ முதலமைச்சர் வந்து ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க, நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இன்னொரு விஷயமா அரசியல் ரீதியாக கொஞ்சம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம ஏற்கனவே இதற்கு முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். கரெக்டா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதே நாள்தான் அந்த சந்திப்பும் நடந்தது. அந்த சந்திப்பு பத்தின பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன மாதிரியான செய்திகள் உள்ளே பரிமாறப்பட்டதாக வெளியேறும் தகவல் வந்ததா சார்? குறிப்பா வந்து அரசியல் ரீதியாக ஏதேனும் விஷயங்கள் உள்ள பரிமாறப்பட்டதாக வந்ததா? ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சுவாமியே சரணம் ஐயப்பா. இது வந்து சபரிமலை கோஷம் மாதிரி இருக்கு. அது டெல்லி மலை கோஷம், நரேந்திர மலை கோஷம். நரேந்திர மோடியிடம் வந்து சனாதன தர்மத்தை பற்றி இழிவாக பேசின மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியிடம் வந்து சனாதன தர்மத்தை அப்பேச்சு பேசினார்கள். காங்கிரஸ் அடியோடு பூண்டோடு குறைக்கப்பட்டு விட்டதை அதற்கு நன்றி தெரிவித்தார் நரேந்திர மோடி. நீங்க பேசினீங்க நல்லதாச்சு அப்படின்ட்டு. அது ஏசியங்களாக இருந்தாலும் நான் பேசுவது சரணாகதி தத்துவம் தான். இதை பாருங்க, ஒண்ணு இந்த ரெய்டெல்லாம் நின்று போச்சு. பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் ஃபங்க்ஷன் கிளியரன்ஸ் தராங்க. கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்குது வினோத். சோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக 100% அரசியல் காரணம் இருக்கிறது. 100%. பாருங்க, ஒண்ணு தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு வைத்தோம்னு 5.5 லட்சம் கோடி வந்தது மாபெரும் சாதனை. நரேந்திர மோடியினுடைய பியூஷ் கோயல் அதை தெரிவிக்க வைத்தார். அதை சூட்டோடு சூடாக அடுத்த நாளே குஜராத்தில் வைப்ரண்ட் குஜராத் என்று அங்கு ஒரு முதலீட்டாளர் மாநாடு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்து விட்டால் நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய சந்திப்பின் மூலமாகவும் சரி, பியூஷ் கோயல் வந்ததாக சரி, மு.க. ஸ்டாலின் பேசியதாகவும் சரி. இப்ப பாருங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கிற இடத்துல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் குஜராத்தில் செய்கிறோம் என்று. தமிழ்நாட்டுக்கு 5.5 கோடி. இதெல்லாம் ஒரு ப்ரொபோஷனா பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ரொம்ப ஈஸியா பண்ணிட்டார் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் தமிழக அரசாங்கம் ரிலாக்ஸேஷன் செய்தால் தமிழகத்திற்கு 10,000 கோடி வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆக மொத்தம் திமுக பாஜக அரசாங்க அளவில் உறவுகள் சுமூகமாக இருக்கின்றன. இதுல இப்போ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப இங்க வந்து இன்று செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் தொடர்புடைய இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து செய்திகள் காலையில இருந்தே வந்திருக்கு. உங்களுக்கும் நிச்சயமா பார்த்து இதோடைய பின்னணி என்னவாக இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட போறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சந்திப்பின் மூலியமாக இருந்தாலும் கூட வருமான வரித்துறை குறிப்பா அந்த செந்தில் பாலாஜி விஷயம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா சார்? கண்டிப்பாக பின்னணி இருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்ரூவர் ஆகுவார் என்று நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தாலும் அதற்கான ஒரு ஆயத்தங்கள் திரைமறைவில் நடந்து கொண்டு வருகின்றன. இதை அனைத்தும் இன்னும் ஓரிரு நாளில் முடிவுக்கு வந்துவிடும். காரணம், செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு சுப்ரீம் கோர்ட்டில் வர இருக்கிறது. அதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கமும் சரி, இன்கம் டாக்ஸும் சரி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டிய நிலைமைக்கு ஆட்படுவார்கள். அதற்குள் தம்பி வந்து சரண்டர் ஆயிட்டான்னு கேஸ் மாறிடும். அவர் தம்பி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டச்சில் தான் இருக்காருங்க. அதே மாதிரி நம்ம இன்கம் டாக்ஸோட டச்சு தான் அவங்களுக்கு தெரியுங்க. இது வந்து திரைமறைவில் ஏதோ நடக்கிறது. அது செந்தில் பாலாஜிக்கு இனி சாதகமான சூழ்நிலைகள் உருவானாலும் ஆகலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து வினோத். தனிப்பட்ட கருத்து. அவர் வந்து இந்த ஜாமீன் மனுக்கான விஷயத்துல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதேனும் பாசிட்டிவான விஷயம் இதுல இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து இது அரசியல் ரீதியாக மு.க. ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் இணக்கம் பிணக்கம் ஒன்றாக வந்துவிட்டதனால் இனி மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர்கள்
செந்தில் பாலாஜி ஜாமீனை எதிர்க்க மாட்டார்கள் கோர்ட்டில். அதுவே ஒரு சமிக்கை தானே. இதுல மிக முக்கியமாக நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து உடைச்சு சொல்லிட்டீங்க. அது நான் உடைச்சு ஒண்ணு சொல்லவே இல்லை. அது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஏதோ நடக்குது உள்ள திரைமறைவில், ஏதோ நடக்குது. கிச் 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 கிச். பாக்குறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இதுல குறிப்பா வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 16 சீட்டு கேக்குறாங்க. கட் பண்ணி விட்டுறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. காங்கிரஸை கட் பண்ணிடுவார் மு.க. ஸ்டாலின். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருங்க. அவருக்கு இஷ்டமே கிடையாது. காங்கிரஸ் கூட்டணி உடைகிறதுன்னு சொல்ல முடியாது, சங்கடத்தில் செல்லும். அவர் ஃபாரின்ல இருந்து போயிட்டு வந்த பிறகு வச்சுக்கிறான்னு முடிச்சிட்டாருன்னு தொங்கல விட்டுருவாங்க. அப்போ அதிமுகவுடைய கதை திறந்துருமா அப்போ காங்கிரஸுக்கு? 3 சீட்டு திமுக தருகிறது காங்கிரஸிற்கு மினிமம். மேக்சிமம் 5 சீட்டு. இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா போடா. ஹிந்தி தெரியாது போடா, அதான் சீட்டு வேங்கட்டான போடா. ஒரு கதை திறந்துருக்குது இல்ல, ஏடிஎம்கே கதை. அங்க 10-12 தரேன்னு அங்க போடுவாங்க. அதற்காகத்தானே விசிகாவும் சரி பாமகவும் சரி எதிர்நிலை அரசியலில் இருந்தாலும் அரசியல் காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் சதுரங்கத்தில். தமிழக அரசியல் மும்முரமாகிறது. மு.க. ஸ்டாலின் அயல்நாடு போவதற்கு முன்பாக ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும். திரும்பி வந்த பிறகு அரசியல் சூழ்நிலை மாறும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம், டி.ஆர். பாலு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருந்திருக்காரு. எதுவும் நடக்குது. அது கனிமொழிக்கு எதுக்காக நிர்மலா சீதாராமன் போனாங்க தூத்துக்குடிக்கு, மீதி ஏன் போல? எங்க உங்களுக்கு பாதிப்பாட்டு மீதிங்க இடத்துல இல்லையா? அமித்ஷாவோட ஏன் நன்றி தெரிவித்து ட்விட்டர்ல போடுறாங்களே கனிமொழி, அமித்ஷாவிற்கு நன்றி, தாங்கள் விமானப்படை அனுப்பினீர்கள் என்று. அதெல்லாம் என்ன காமிக்குது? பாஜகவும் திமுகவும் நெருங்குகிறது. அப்படி நான் சொல்லல. அரசியல் ரீதியாக அரசு நெருங்குகிறது. யாரும் இல்ல. அரசியல் ரீதியாக நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு எண்ணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸிலிருந்து பிரித்து விட்டால் அதுவே போதும். இந்தி கூட்டணி உடைந்து விடும் வட இந்தியாவில். இந்தி கூட்டணி எங்க இருக்குங்க வினோத்? இன்னும் 40 நாள் கூட இல்லை. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் தேர்தல் கமிஷனுடைய ஆயத்தங்களை தயாரிப்பதற்காக ஆல் சிஇஓ கான்ஃபரன்ஸ் நடக்குது இப்போ டெல்லியில. ஏப்ரல் 11ஆம் தேதி ஒருவேளை லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் படலாம். ஃபர்ஸ்ட் வாக்குப்பதிவு பிப்ரவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்கில். இன்னும் 1 மாசத்துக்குள்ள தேசிய தேர்தல் ஆணையம் வந்து கட்டணை பிரித்து, அதாவது டைம் டேபிள் கொடுத்துருவாங்க, ஷெட்யூல், எலெக்ஷன் ஷெட்யூல். அப்படி எலெக்ஷன் ஷெட்யூல் வந்துச்சுன்னா ஏப்ரல் 11ல இருந்து மே 11க்குள்ள 7 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். அப்ப திமுக என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணும், இந்தி கூட்டணி என்ன பண்ணும்? இன்னும் 10 நாள் கூட இல்லைங்களே சார் உங்களுக்கு. இது நடுவில் ஒரு 15 நாளைக்கு ஃபாரின் போயிட்டாருன்னா மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போயிடுவாரா தெரியாது. எது இருப்பினும் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு திமுக நிலையில் ஒரு மாற்றம் இருப்பதாகத்தான் மத்திய பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் என்னிடம். இது வந்து இதற்கு முன்பாக இந்த பாஜகவோடு காட்டக்கூடிய திமுகவுடைய அந்த இணக்கம் அப்படிங்கிறது, உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படின்னு வந்து கூடிய செய்திகளை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா அதற்காகத்தான் ஒரு ஆயுத்தமாக இந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இருந்து அவர்கிட்ட கட்சி வந்துடுச்சுங்களே, கட்சி வந்துடுச்சு, ஆட்சி வந்துடுச்சு, இன்னும் என்ன இருக்குது? இப்ப அயல்நாடு பயணம்னா தமிழ்நாட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு, உள்துறை கொடுத்துட்டு போனாலே ஒரு இண்டிகேஷன் தானே அது. எப்பவுமே ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அயல்நாடு செல்கிறார்கள் என்றால் 3 ஒர்க்கிங் டேஸ் முக்கியம் வினோத். 3 ஒர்க்கிங் டேஸ், 72 ஹவர்ஸ் மேல போச்சுன்னா அந்த இலாக்கா பரிமாற்றம் தேவை. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு போயினா என்ன தெரியுது, ஃபைனான்ஸ் கொடுத்தானா, அதெல்லாம் இருக்கு இல்லையா? துணை முதலமைச்சரான விளையாட்டுத்துறை இருக்காது, வேற ஏதாவது துறை வந்துவிடும். அது மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருக்கக்கூடிய துறையா இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. முதலமைச்சர் நாற்காலி நோக்கி உதயநிதி நகர்கிறார். அதற்காக மத்திய அரசுடன் ஒரு இணக்கத்தை காட்ட திமுக தலைமை தற்போது விரும்புகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னொரு விதமா பதில் சொல்றேன். நீங்க கேட்டது கரெக்ட், யாரும் இல்லைங்கிற. நீங்க கேட்டது உங்க ஒரு புள்ளியிலிருந்து நான் வேறு ஒரு புள்ளிக்கு நகர்கிறேன். வட இந்தியாவில் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேச தேர்தலுக்கு பிறகு
ஒரு வியூகம் வந்துவிட்டது. மத்திய அரசாங்கத்தில் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் பதவி ஏற்பார் என்று. அப்போ தமிழ்நாட்டுல 2.5 வருஷம் இன்னும் இருக்கணுமோ இல்லையா மு.க. ஸ்டாலின் பதவியில சீஃப் மினிஸ்டரா. 2026 மட்டும் யூ ஆர் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் பாதிதான் வந்திருக்குது உங்களுக்கு. 2021 23 ஆயிடுச்சு. இப்போ ஆஃபியல் எக்ஸாம் நடக்குது இப்போ அவருக்கு திமுக அரசாங்கத்துக்கு. அடுத்த 2.5 ஆண்டுகள் நான் எப்படி செய்ய வேண்டும், திமுக பாஜக உறவு எப்படி இருக்க வேண்டும், எதற்காக விரோதித்துக் கொள்ள வேண்டும், காங்கிரஸ் வீக் ஆனப்புறம் அரசியல் காரணம் தானே அது. சோ இதெல்லாம் உள்ளர்த்தத்துடன் நான் பேசுவதாக இருந்தாலும் அதையெல்லாம் அலசி பார்க்க வேண்டும். தாங்கள் நம்முடைய நேர்களும் அலசி பார்க்க, ஏதோ நடக்குதுங்க உள்ள, பிச்சு 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 நடக்குதுங்க உள்ள. அதன் வெளிப்பாடு தான் இது. ஆனா இதுல ஒண்ணு விஷயம் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியிலிருந்து வெளியேற்றுகிறது அப்படின்னா காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன சார்? 2 ஆப்ஷன். ஒன்னு 2014 மாதிரி தனியா நிக்கிறது, இல்லைன்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திருமா, கமல் போன்றவர். நீங்களே முன்னாடி 3வது ஆப்ஷன் பத்தி நீங்களே நிறைய நேர்காணல சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு அதிமுக ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்ல எது காங்கிரஸ் வந்து பெட்டரா கருது? திமுக இருப்பதுதான் பெட்டரா கருதும். காரணம் அப்போதான் அவங்களுக்கு வாக்கு வந்தி சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் கிடைக்கும். ஏடிஎம்கே போயிட்டாங்கன்னா அந்த ஹிந்து ஓட்டு கூட கிடைக்காது. ஏன்னா ஏடிஎம்கேயோட போனா சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அவர் சீட் அதிகமா தரேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது எடப்பாடி பழனிசாமி பாஜக வெளில வந்த உடனே எப்பவுமே ஒரு மனுஷன் ஆள தெரியாத காலம் வைப்பாரு. அதுவும் எடப்பாடி மாதிரி இருக்கவெல்லாம் ஏதோ வேஷ்டி கம்பச்சு நடித்தையில இறங்கினா கூட அவருடைய உயரம் அவருக்கு தெரியுங்கிற மாதிரி இந்த தண்ணியுடைய ஆழம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவும் இல்லையோ, சரிக்கு விடுவோன்னு நினைச்சு பாருல. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சார். இதுல குறிப்பா இந்த அயோத்தி ராமர் கோவில் அந்த விழாவுக்கு நாங்க போறது இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இது வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது? குறிப்பா வந்து காங்கிரஸ் வந்து இதை புறக்கணித்தது அப்படிங்கிறது அந்த டெல்லி வட்டாரத்துல, குறிப்பா வந்து தலைவர் மற்ற மாற்றுக் கட்சியின் வட்டாரத்துல, ஏன் காங்கிரஸ்க்குள்ளேயே தலைவர்கள் எது சம்பந்தம் இந்த முடிவை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? காங்கிரஸ் என்பது வினோத் ஒரு அகில இந்தியாவிலிருந்து இந்துக்கு விரோத கட்சி என்று பெயர் வாங்கிவிட்டது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில், உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் ராமர் கோவில் திறப்பதற்கு முன்னதாக அனைத்து இருக்கக்கூடிய ஒரு 1.5 லட்சம் கோவில்ல போய் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வந்து பாத யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டாங்க. அயோத்தியாவுக்கு நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க மார்க்கெட் எல்லாம் பல்ப் எல்லாம் போட்டு தீபாவளி மாதிரி பண்றாங்க. ஸ்டீரியல் பல்ப் எல்லாம் போட்டு, கலர் பல்ப் எல்லாம் போட்டு, சன்ரைஸ் எல்லாம் போட்டு. ஆக மொத்தம் வட இந்தியாவில் ராமர் கோவில் என்பது ஒரு தீபாவளி மாதிரி நகர்த்தணும் என்று அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஆணையிட்டதனால் அனைத்து மார்க்கெட்டுகள், டெல்லியில் குறிப்பாக கரோல்பாக், சரோஜினி நகர், லாஜ்பத் நகர் மார்க்கெட் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய லைட் போட்டு கோலாகலமா இருக்குது ராமர் திறக்க போறாங்களேன்ட்டு. அப்படி உற்சாகம் இருக்கும்போது காங்கிரஸ் இப்ப எதிர்த்து போவது என்பது காங்கிரசுக்கு தான் தன் தாலே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஆகுது. யானை ஆனா இத்தகைய முடிவுக்கு ஏன் காங்கிரஸ் வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒருவேளை வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு அந்த திறப்பு விழாக்கு நாம சென்றா வந்து நமக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் பாதிக்கும் அப்படிங்கிறது காரணமா, இல்ல இதுல வந்து பிஜேபி மட்டும்தான் நம்ம போனா நம்மளே சேர்த்துருவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் பயப்படுதா? என்ன காரணம் காங்கிரஸ் புறக்கணிப்பது? எங்க அப்படியே அதே பாத்தீங்கன்னா இதே ராகுல் காந்தி அப்பா தானே கோவில தரதான்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிலைப்பாடு இல்லையே. இதே கோவில திறந்து ராஜீவ் காந்தி தான் சொல்றாங்க எல்லாரும். சோ என்னை பொறுத்து மட்டும் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காகத்தான் காங்கிரஸ் அப்படி செய்யுது. அதையும் தவிர சோனியா காந்தி இது வரைக்கும் எந்த இந்து கோவிலுக்கும் போனது கிடையாதுங்க வினோத். அந்த இப்போ திருப்பதிக்கோ பசுபதிநாத்துக்கோ பூரி ஜெகநாத்துக்கோ எல்லாம் போனது கிடையாது. ஆனா இதுல வேற ஒரு கருத்து இருக்குல்ல சார், குறிப்பா வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்போ வந்து கமல்நாத்தாக இருக்கட்டும், பூபேஷ் பாகலாக இருக்கட்டும், அசோக் கெலோட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த இந்துத்துவா லைன்லயே தான் அவங்களுடைய திட்டங்கள் அறிவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காங்கிரஸோடைய இந்த புறக்கணிப்பை வந்து அந்த மாதிரி லீடர்ஸ், அவங்க எல்லாமே டாப் லீடர்ஸ் தான், அவங்க எப்படி பார்ப்பாங்க இது? அவங்க ஏற்றுக்கொள்வார்களா இது? அதெல்லாம் ஒதுக்கி விடப்பட்டாங்களே. இப்பொழுது காங்கிரஸில் புத்துயிர் வந்து விட்டதனால் பழைய ஆளுங்கள்லாம் காலி பண்ணிட்டாங்களே. கமல்நாத்துக்கு இனிமேல் 80 வயசு இனிமேல் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, போடான்ட்டாங்க. மத்திய பிரதேசத்தில் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட தர மாட்டேன்ட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில் வேற யாராவது எதிர்கட்சி போட்டாங்க. அதையும் தவிர நீங்க கேட்ட மாதிரி
பல காங்கிரஸ் இப்போ ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க, ரொம்ப சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர். அவர் தடால் நரேந்திர மோடி புகழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து இந்துத்துவவாதி. அவர் கமலாபதி திரிபாதி, உமா சங்கர் தீக்ஷித் போன்றவர்களுடைய உறவினர். சோ இப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் போய்விட்டது என்ற ஒரு வர்ணனையை பாஜக உருவாக்குகிறது இந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணதுனால. 10 நாள் கழிச்சு எங்க சொல்றோம். ஆக மொத்தம் அவர்களுக்கு குழப்ப நிலைத்தான் காமிக்கிறது இல்லையா. வட இந்தியாவில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸ் இருக்கு. இப்ப இருக்கிற 54 சீட்ல ஒரு 30 வந்தா கூட அதிகம், 20 வந்தா கூட அதிகம். சோ இதனால ஒரு எலெக்ஷன்லயும் அவங்க வந்து ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது. ஆமா, அதை நரேந்திர மோடி பயன்படுத்த மாட்டாரா? என்னங்க ஒண்ணு இல்ல, சனாதன தர்மத்தை பற்றி என்ன ஊதி விட்டாங்க நார்த் இந்தியால, ஒரு பேனை பெருமாள் ஆக்கி விட்டாங்களே. அந்த மாதிரி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சார யுக்தி வேற எந்த கட்சியுமே கிடையாதுங்க. காங்கிரஸை அழிச்சு சொல்லி அழிச்சிட்டாங்க பாருங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று சொல்ல மாதிரி சொல்லி காங்கிரஸை சாகடிச்சிட்டாங்களே. கட்டையை போட்டு அடிச்சிட்டாங்களே, அப்படியே போட்டு எழுந்து கூட வழியா பண்ணிட்டாங்க. 3 மாநிலத்தில் வந்த தேர்தல் முடிவு என்பது காங்கிரஸ் இனிமேல் தலை தூக்க முடியாது பண்ணிட்டாங்க சார். தமிழ்நாட்டில் வந்து சில ஊடகங்கள்ல வந்து நம்ம திருப்பி அதே ஆளுங்க வந்து பேசிட்டு இருக்கலாமே தவிர ராகுல் காந்தின்னு வட இந்தியாவில் அந்த பாப்புலாரிட்டி போயிடுச்சு. அந்த வட இந்தியாவில் அந்த ஒரு வேகம் இல்லையே. இப்போ இந்த விவகாரத்தை ஒட்டியே தமிழகத்துடைய காங்கிரஸ் சிவகங்கை எம்பியா கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து மோடிக்கு நிகரான ஒரு தலைவர் தற்போதைக்கு இல்லை அப்படின்னு வந்து அவர் பேசியதாக சொல்லப்பட்டது சர்ச்சையாகி அவருக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்புற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அவரும் நான் அப்படி பேசல அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த விவகாரம் டெல்லியில எப்படி பண்ணுது, குறிப்பா அவர் ஒரு ப. மகன், மூத்த தலைவருடைய மகன் அப்படிங்கிற முறையில அவரே இந்த மாதிரியான கருத்து தெரிவித்தது அப்படிங்கிறது எப்படி போகுது சார்? அது பி. சிதம்பரமே சொல்லியிருக்காங்களே, அவர் ஏங்க சஸ்பெண்ட் பண்ணல? ப. சிதம்பரமே சொல்லியிருக்காரு, நரேந்திர மோடிக்கு நிகரான ஓட்டு சாக்காளர்கள் ஓட்டு சேகரிப்பவர்கள் கடினம் அரசியலில் என்று சொல்லிக்கிறார். ஏன் மல்லிகார்ஜுன் கர்கையோ ஜெயராம் ரமேஷோ ப. சிதம்பரம் மீது ஆக்ஷன் எடுக்கிறார், ஏன் கார்த்திக் சிதம்பரம் மீது இருக்கிறார்கள்? காரணம் என்ன என்று கேட்டால், இதே கார்த்திக் சிதம்பரம் தான் 2019 தேர்தலில் தன்னுடைய மகனுக்கு சீட் தரவில்லை, நான் ராஜினாமா செய்வேன் என்று ப. சிதம்பரம் மிரட்டியதனால் 2024 அவருக்கு தேர்தல் சீட்டு கிடைக்காது என்ற ஒரு உறுதிமொழியை இப்படி இன்டைரக்டா சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ப. சிதம்பரத்துடைய மகனுக்கு இந்த மாதிரி சீட் கிடைக்காது சிவகங்கையில. சோ அதை வந்து ஒரு மறைமுகமாக சொல்லும் விதமாகத்தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு டபுளா பேசுவாரு. கார்த்திக் சிதம்பரம் வந்து அவ அப்பா மாதிரி நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேசுவார். எப்ப அடி வாயில கூழாங்கல் வச்சுட்டு I cannot say this, important decisions are taken at the top level அப்படிலாம் பேசுவாரு. ஒருத்தருக்கு புரியாது. அவங்க எப்பவுமே அவர் டபுளா பேசுறதுனால காங்கிரஸ்காரர் நினைச்சாங்க ஒரே முட்டை போட்டு அட்ரான்னு அடிச்சுட்டாங்க, ஒண்ணு தலை தூக்க முடியாது பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப இவர் நம்ம கார்த்திக் சிதம்பரம் மாதிரி, சசி தரூர் மாதிரி கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு வேறு கருத்தை சொல்லக்கூடிய தலைவர்கள் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு நல்லதா? கெடுதல். காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு எங்க பேசுறீங்க? அதுக்கு ஹேண்டில் பண்றதே கவலையே இல்லைங்க. கேட்ட கருத்து சுதந்திரம் சொல்லுவாங்க. இதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதும் ஐயா கருணாநிதி இருந்த போது பேச முடியுமா யாராவது? இப்போ ஸ்டாலின் எடுத்து பேச முடியுமா? ஐடிவேராஜா பேசினாரு 30,000 கோடி, என்ன ஆச்சு? அவர் ஐடி மினிஸ்டர் போட்டுட்டாங்க, வஞ்சி சபையில எடுக்கல. ஸோ ஒரு கட்சி தலைமைக்கு எதிர்த்து பேசினா கட்சி சினம் அடிச்சு நொறுக்கி விடணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கார்த்திக் சிதம்பரத்துக்கு, அடுத்து பாருங்க சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. இதுல இப்ப இந்த அயோத்தி ராமர் கோவில் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா வந்து அதுல இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் கட்சி வந்து அதை புறக்கணிக்கிறது அப்படின்னு அறிவித்திருக்கிறது. இதுல அடுத்தடுத்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். எல்லாமே அகேன்ஸ்டா தான் இருக்காங்க வினோத். இப்ப பாருங்க, சரத்பவார் உத்தவ் தாக்கரேவுடைய தகப்பனார் பால் தாக்கரே வந்து இந்து சாம்ராட், இந்து தலைவர் சிவாஜிக்கு அடுத்து அவர் தான் சொன்னாங்க. என்னாச்சு அவருக்கு? அவரையும் கூப்பிட வேண்டிய பிராண பிரதிஷ்டாக்கு ஏன்? ஆக மொத்தம் அவருக்கு வந்து சினிமா நடிகர் அக்ஷய்குமார், காஜோலுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இன்விடேஷன், உத்தவ் தாக்கரேக்கு கொடுக்கல. மம்தா பானர்ஜிக்கு 40% முஸ்லீம் ஓட்டு போயிடுங்கிற பயத்தினால அந்த அம்மா சொல்லிடுச்சு நான் வரமாட்டேன். அகிலேஷ் யாதவ் வந்து எனக்கு இன்விடேஷன் வரலேங்கிறாரு, வந்தா நான் போவேங்கிறாரு, நான் அப்புறம் போவேன், அப்ப 22ஆம் தேதி போக மாட்டேங்கிறாரு. ஸோ இந்தி கூட்டணியில் இந்த குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. அதுக்காக தான் சார் இன்னொன்னு சொல்றேன் வினோத், பிரைம் மினிஸ்டர்
22ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன் பண்றாருங்க. 14ஆம் தேதி பிப்ரவரி மாசம் துபாய்க்கு போறாருங்க. அங்க சுவாமி நாராயண் கோவில் திறக்கிறாங்க. 8,000 கோடி ரூபாய் கட்டின மாபெரும் கோவில். ஒரு துலுக்க ஒரு முஸ்லீம் அமைப்பு கட்டத்தில் அங்க ஒரு இந்து கோவில் வருகிறது என்றால் அதனுடைய முதல் பிரசிடென்ட் தான் நேற்று குஜராத் வைப்ரண்ட் குஜராத் மாநாட்டில் வந்திருந்தார். ஆக மொத்தம் நல்லிணக்கம் இருக்கிறது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை எப்படி காங்கிரஸ் இந்துல இருந்து எடுக்கணும்னு பாக்குறாங்களோ ஏதாவது முஸ்லீமை, ஆனா நரேந்திர மோடி ஒட்ட வைக்கிறார் பாருங்க. அங்க கொண்டு போய் பேசிட்டு அதோட ஜம்மு காஷ்மீரில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 500 ஏக்கரா கொடுத்துட்டாங்க. நீ அங்க கோவில் கட்டுக்கிறாங்கன்ட்டு. சிங்கேரி மடம், சாரதா பீடம், அப்புறமா உங்களுக்கு காஞ்சி காமகோடி பீடம், இவங்களுக்கு எல்லாம் தானே கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் இந்தியாவிலே ஒரு கோவில் 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 ஒரு டெம்போ கிரியேட் பண்ணி விட்டாங்க. பிளஸ் டெவலப்மெண்ட், விகாஸ் விகாஸ் விகாஸ். இது 2 வந்ததுனால தான் காங்கிரஸ் அழிஞ்சு போய் ஒழிஞ்சு போய் செத்து போயிடுச்சு. காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சுன்னே சொல்லலாம். இப்போ இந்த நேர்காணல இறுதியான கேள்வி சார், இந்த மாலத்தீவ்ஸ் விவகாரம் வந்து அது மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறி போயிட்டு, அதுல இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் டெல்லியில பேசப்பட்டு வருது? இந்த மாலத்தீவ்ஸ் விவகாரத்துல அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்து இந்தியாவிலிருந்து மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு தொடர்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி நினைத்தால் கூட அது நடக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், லட்சத்தீவில் இருப்பது ஒரு என்சிபி எம்பி, லட்சத்தீவில் கவர்னராக இருப்பது ஒரு குஜராத்தி. அவர் எதிர்க்கே நரேந்திர மோடி இப்படி பேசியது மாலத்தீவில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டது. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் டூரிசம் சென்ட்ரிக் தான் எதுன்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே எல்லா டூரிஸ்டும் இப்ப லட்சத்தீவுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மாலத்தீவ்ஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. மாலத்தீவ்ஸ் என்பது தீநகர் ரங்கநாதன் தெருவை விட, தீநகரை விட, வடபழனியை விட சின்னதுங்க. நான் 5 தடவை போயிருக்கேங்க அங்க இடத்துக்கு. ராஜீவ் காந்தியோட நான் போயிருக்கேன் 1986 பிப்ரவரி 5. அவ்வளவு தூரம் நான் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அப்போல இருந்து 86ல இருந்து அந்த அரசியல் தெரியும். அங்கு கூடிய விரைவில் தாங்கள் கேட்ட மாதிரி நரேந்திர மோடி தன்னுடைய சூழ்ச்சி மூலமாக மாலத்தீவில் அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவார். கூ நடக்கும், மிலிட்டரி கூ, ராணுவ புரட்சி நடக்கும். அங்க கூன்னு தமிழ் என்ன சொல்றது? புரட்சி தானே. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி தான் நகர்ந்து வியாபாரம் இந்தியாவுக்கு அதிகமாக வந்துவிடும். ஆனால் அதிலும் காங்கிரஸ் வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு எதிராக சொல்வதனால் காங்கிரஸ் கூட முஸ்லிம் வாக்காளர்களிலிருந்து பிரிந்து போகக்கூடிய அளவிற்கு கூட நரேந்திர மோடி சூழ்ச்சி செய்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். கேள்வி வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.